வைப்பேன் அப்படின்னு ஒருத்த ஃபோன் பண்ணி நீ வச்சிருக்க எத்தனை குண்டு வேணாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். வந்து போலீஸை நிறுத்திட்டேன். சாமியை பாதுகாப்பாக கொண்டுவார். நான் சொன்னேன் எனக்கு எதுக்கு யுவச்சார் போலீஸு, என் கூட ராமன் இருக்கான் பக்கத்துலேயே, அவர் மருகன் முருகப்பெருமான் என் கூட இருக்கார். நீ என்ன போய் சொல்லி இல்லை சாமி ஃபோன் வந்து ஒன்றும் கிடையாது சும்மா இருக்கும். ஏன் நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போலீஸ்காரன் வந்துட்டேன். திருச்சி கல்யாணம் இந்த நேரம் தங்கி இருக்காரு. நான் பயந்துட்டேன். என்ன ஒரு தப்பும் பண்ணி இந்தாருன்னா என்ன சொன்னது. ஃபோன் வந்துருக்கு அதிகாரிக்கு. இங்கே அப்படித்தான் சேது பேசிக்குள்ள காய் சொல்கிற போது இந்து மதம்னு ஓங்கி பேசிட்டு 1000 பேர் உட்காந்துங்க. அப்போ எலெக்ஷன் அது டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஆள் வந்து முதியோரத்துக்கு போலீஸ்காரன் வந்து அங்கே ஒரு பாதுகாப்பு சாமி ஒரு பாதுகாப்பு 97 குண்டு வெடிச்சு கோயம்புத்தூரில். அது உங்கள்கிட்ட சொல்லவே குண்டு வெடிச்சு வந்து எல்லா ப்ரோக்ராமும் ரத்து பண்ணிட்டான் கலெக்டர். ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் கூடாது. எங்கெங்க என்னென்ன நடக்கிறது லிஸ்ட்டு கொடுக்கணும். புட்சாமி காலனியில் அவர் திருச்சி கல்யாணராமன் ராமாயணம் சொல்லிட்டு இருக்கார். ராமாயணம் தானே சொல்கிறார், அது நடக்கட்டும். அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் அனுப்பு பாதுகாப்பு சப்மிட் போட்டு எல்லாரும் உபன்யாச்சாரியர் எங்கே தங்கியிருக்காரோ கான்ஸ்டபிள் அது போட்டு நான் தங்கியிருக்கிற வீட்டு வாசல் துப்பாக்கி போலீஸ் இது எடுத்துக்கிட்டேன். கலெக்டர் ஒருத்தர் அன்றைக்கி அந்த குண்டு வெடித்த நேரத்தில் எல்லா ப்ரோக்ராமும் ரத்து. அடியன் உபன்யாசம் மட்டும்தான் நடு ரோட்டில் நடக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கு என்ன வேடிக்கை தெரியுமோ, 2 தெரு முஸ்லீம் ஏரியா. அவனும் வரா கதைக்கு வந்து உட்காந்து ராமாயணம். நீ சொன்ன ஜெயா டிவியில் வச்ச முஸ்லீம் அதில் அழுதான் எடிட்டர் முஸ்லீம் அழ. நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் தான் பார்ப்பான் எடிட் பண்ணுறது. நாளைக்கு நாங்கள்லாம் அழகாக கட்டுங்க ஜெயா டிவி திரௌபதி மானசம்பர். அது எதுக்கு சொல்றேன்னா ராமனுக்கா ராமனுக்கே இடைஞ்சல் வந்தது. நமக்கு என்ன பெரிய ராமன் பார்த்துப்பான். அதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். சபரிமலை ராமனை தியானம் பண்ணுவோம். எப்பவுமே ராமா ராமா ராமான்னு படத்தை கடிச்சு வச்சு தியாகம் பண்ணுறது. எத்தனை ரிஷி பத்தினிலாம் இருக்கா, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டு வச்சியை தேடிட்டு சபரி உன் பக்தியை வர்ணிக்க முடியுமான்னு தியாகம். கனுலாரஸ்ய பிஞ்சி கம்மனி பலமுலனொசகி இனகுலபதி சமுகம் முன புனராவிருத்தி ரகித பதமுன பொன்னின தியாகராஜனுத்த எந்தனி வர்ணித்துனு சபரி பாக்ய. தியாகபிரமா எப்படி உன் பக்தியை வர்ணிக்கிறது. சபரி என் வீட்டு வச்சு உன்னை தேடிக்கிட்டு ராமன் வந்தால் கதற. அதான் இங்க கம்பன் சொல்றான். தன்னையே மறப்பிலாத சபரி பூசனையும் கொண்டான். தன்னை மறக்காதவள் அங்கு அவள் தனது சொல்லால் பார்க்கும். சபரி பேச்சை கேட்டு அருக்கன் மாமகனை எண்ணி சுக்ரீவனை பாங்கூர நட்டு பாலி பருவரல் கடுப்பன் என்னவா ஓங்கிய மரமும் வாலி உரமும் ஊடுருவையை திட்டு ஆங்கவன் தனக்கு செல்வம் அரசோடு அருளின் ஈந்தான் காலமா மறுமாறி நீங்க கவையனோடு இடவன் காந்து நீலன் மாமைந்தன் சாம்பன் சதவலி பனசன் நீடு வாலிமா மைந்தன் என்று இவ்வாகன தலைவரோடு கூலவான் சேனை சூழ அடைந்தனன் எங்கள் கோமா 70 வெள்ளத்து ஊற்ற குறைக்கினம் எழுந்து பொங்கி அழுவ நீர் வேலை என்ன அடைந்துடைய அருக்கன் மைந்தன் தழுவிய திசைகள் தோறும் தனித்தனி 2 வெள்ளம் பொழுதிரை தடாது மீள போக்கினன் திருவை நாடி. 70 வெள்ள ஜெயினும் சீதையை தேடிட்டு போனோம்.
தென்திசை 2 வெள்ளம் சேனையும் வாலிசேயும் வந்திரன் சாம்பனோடு வாவினர் ஏவ நாயேன் குண்டிடை இலங்கை புக்கு அடியேன் லெங்கைக்கு போய் திருவினை குறித்து மீண்ட பின்றை வந்து அளக்கர் வேலை வரும் படை இருத்ததென்றோ. சீதையை பார்த்துட்டு வந்தேன் பார்த்தா இப்பவும் சொல்லல, அப்பவும் ராமர்கிட்ட சொல்லுத. நான் போய் சீதையை பார்த்தேன், மோதிரத்தை கொடுத்தேன், சூடாமணி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. எங்க நான் போனேன் லெங்கையை கொடுத்தேன்னு சொன்னேன். அது அனுமாட்ட கத்து நம்ம பெருமையை பேசப்படாது சொன்னார. நம்ம இருந்தால் முதல்ல அதைத்தான் சொல்லுவோம். போனேன்னா பொழுத்தின்னு 50 பேர் ஆகும். சீதை என்ன சர்க்கன்னு சொல்ல நம்ம பேசணும். நம்ம படிச்சவா இருக்கா, நம்ம என்ன, நீங்க எந்த துறைக்கு போகோ நம்மளை விட விஷயம் தெரிஞ்சவன் அங்கே வச்சிருப்பான். நீங்க எல்லாரும் உத்தியோகத்தில் இருக்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்டா இருக்கு. நீங்க என்ன உத்தியோகத்துக்கு போங்கோ, நீங்க பெரிய இன்ஜினியர்னு போ, அங்க ஒருத்த படிக்காமலே உன் விஷயத்த அனுபவமா சொல்லுவோம். இந்த புத்தகத்தை வச்சு பிரட்டி இந்த கம்பி அப்படி வளைக்கணும், அந்த கம்பி அப்படி வளைக்கணும் சொல்றதுக்குள்ள அங்கே தினம் கம்பி வேலை பார்க்குறேன். உனக்கு எத்தனை கம்பி வந்தாங்க, எந்த மாதிரி வேணும் வச்சுட்டு போய் திரும்ப தட்டுமா அந்த 1 மணி நேரத்தில் அவங்க வளைச்சு கொடுத்துருவோம். இவன் வேலைக்கு தான் பார்க்கணும். வேற எங்கேயும் வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு முன்னால அறிவாளி அங்கே வச்ச உட்காந்து என்ன நம்ம பெரிய அறிவாளி இருப்புவாரு பிரயோஜனம் ஏதாவது பிரயோஜனம். நம்ம நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கோ, நீ முட்டா பையன் சொல்லு, நீ எந்த இடத்துக்கு போ அங்க ஒருத்தன் தயாரா இருக்கும் நமக்கு முன்னாடி. அதுல இருந்து என்ன அர்த்தம், பகவான் உன்னை எப்ப படைச்சானோ உனக்கு முன்னால 10 பேர் அறிவாளியை படைச்சுட்டா உனக்கு அப்புறம் படைக்கணும். அது வந்து என்ன அர்த்தம், எல்லாருலையும் நீ ஒருத்தன் அர்த்தம். ஒரு கருத்து. 2வது கருத்து அவன் தான் நடத்துறான்னு அர்த்தம். சொல்றாரு பாரு, அறிவினுக்கு அறிவு போல்வான் வீடனன் அலங்கள் தோழான் செறிபுயத்த அரக்கன் தம்பி திருவினை விடுதி என்றே இறுதி உற்றனை நின் வானாள் என அவன் உரைப்ப சீறி கருவுற பெயர்ந்து போந்து கருணையான் சரணம் பூண்டான். விபீஷணாழ்வார் உபதேசம் பண்ணால் சீதையை கொண்டு விடுன்னு கேட்கல, அவனை கொல்ல பணித்தான், அதனால வந்தான், ராமனை சரணாகதி பண்ணான். சொல்றாரு பாருங்க, கருணையான் சரணம் பூண்டான். ஆங்கு அவருக்கு அவயம் நீங்க அரசோடு முடியும் நீந்தி வாங்கினால் வருணன் தன்னை அழைத்திட பரிவிலாமை தாங்கினால் தெரிந்து போது தாமரை நயனம் செய்ய. தாமரை பூவார்கள் கருணைக்கு இருப்பிடமா, அதான் கருணையா. விபீஷணாழ்வார் வந்தவனு ஏற்றினார், அவன் எங்க வந்தா என்ன ராமத்தை தான் பகவான் ராமன் சொன்னான். கருணைக்கே கருணாகரன் தியாக பிரம்மம். கருணா ஜலத்தே தாசரத்தே கமனியானன் சூனனிதே. தாசரத்தே கருணா ஜலத்தே, கருணை கடல், கருணாகரன், கருணாநிதி எல்லாம் அவன் பேர் தான். எல்லாம் ராமன் பேரை வச்சுட்டு ராமன் இன்ஜினியரிங் அழைச்சி படிச்சான். ராமனோட பேர் தமிழ். தமிழ்ங்கிற சொல்றவா தமிழ் பேரை வச்சுக்கணுங்க, பேரை மாத்திக்க வேண்டியது. ராமனோட பேருன்னு தெரிஞ்சுதான் வச்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். ராமனை யாரும் வெறுப்பான், ஒத்துரும் இருக்க மாட்டேன், உள்ளுக்குள்ள ஒத்துரும் இருக்க மாட்டேன். ராமனே 24 பாட்டு புகழ்ந்தான்னு பார்த்தோம். ராமனை யாரு வெறுப்பா? ராமன். அதுக்கு தானே எல்லாருமே சொல்றான், நல்லா கோயில் கட்டிக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை, நீங்க கும்பிடுற சொல்றேன். பாலமே நாங்கள் புதுசா பக்கத்துல பாலம் கட்டோம், சேத்துராமன் பேர் வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லுவான் ராமநாமால எப்படி வெறுப்பு இருக்கும்.
பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானத்தில் சொல்லி தாயாரை அடிக்கிறவன் காடி தூணில் கட்டி வச்சு சாட்டை பிடிச்சி ஆத்துக்காரி பேச்சு பேரை சொல்லி அவள் பேரை பேச தாயாரை அடிச்சுக்கிட்டே இருக்கிற போது அங்க தூணில் இருக்கிற ஆணி குத்திடுச்சு. சாட்டையார அடிக்கிற ஆற தாயார் பெற்றவள் அம்மாவாடி அப்படி அடிக்கிற போது கை தூணில் இருக்கிற ஆணியில குத்தி சாட்டை குச்சி குச்சி அம்மாவோட கத்து அடிச்சுருக்கிறது அவனுக்கு. ஏன் அப்ப அடிக்கிற ஆத்துக்காரியும் கத்த வேண்டியது கத்ததான் பண்ணு ஏன் கத்தல. அதுதான் பெரியவாசம் சொன்னார், அம்மா மீது வெறுப்பு இருந்தாலும் அம்மா என்ற சொல்லின் வெறுப்பு உள்ளது. அவன் தாயார்ட்ட வெறுப்பு இருக்கு அடிக்கிறான். ஏன் வேற ஏதாவது கத்த வேண்டியது. அப்பதான் அம்மா அவ்வளோ அடி வாங்கின குழந்தை கைக்கு மருந்து போடணும். அதுதான் தாயார் சொல்லு. அதுதான் இந்த உலகத்தில் யார் பேசினா தாயார் மாதிரி எனக்கு அப்படி சொல்கிறோம் ஒருத்தர் சொல்கிறோம். அதுதான் இந்த தாயாருக்கு உண்டான குணம். அதான் கருணை சொல்கிறான். தாங்கினன் சிறிது போது தாமரை நயனஞ்சேப்ப ஓங்கும் நீர் ஏழு அண்ணான் உலகம் வெந்தன்றே மற்றவன் அபயம் என் அபயம்னா அபயம் மலர்ச்சரண் அடைந்த வேலை வென்றி வானரங்கள் பொங்கி வெப்பினான் வேலை தட்டன் முற்றுடன் நன்கு இயற்றி மொய்யொழி இலங்கை குத்தினர் சுற்றி ஆர்த்தார் வானவர் பயங்கள் தீர்ந்தார் மலையினை எடுத்த தோளும் மதமலை திளைத்த மார்பும் தலை ஒரு பத்தும் சிந்தி தம்பிதன் தோளும் தாளும் கொலை தொழில் அரக்கராகியோர் புறத்தொடும் தளத்து விழ சிலையினை விளைவித்து ஐயன் தேவர்கள் இடுக்கன் தீர்ந்தான் இலக்குவன் பகை ஒன்றான் இந்திரஜித்து என்று ஓதும் விளக்கர் மலத்தினாலும் இளைஞரும் கிளையும் விழுந்தார். இந்திரஜித்தை கொன்னா லட்சுமணன் மலக்கம் உண்டு உடலும் தேவர் மலர்மழை தூவியார்த்த அன்று உலக்குனர் குழுக்கள் தோறும் உடல் குறை ஆடல் கண்ட தேவரும் முனிவர்தாமும் சித்தரும் தெரிவை மாறும் மூவகை உலகளோர் முறை முறை தொழுது மொய்ப்ப பூவை போல் நிறத்தினாலும் வீடன புலவர் கோமார்க்கு யாவையும் இயம்பி மாண்டோர்க்கு இறுதி கடன் என்றான். ராவணன் எல்லாருக்கும் இறுதி கடன் பண்ண சொன்னார் விபீஷணன். நான்முகன் விடையை ஊரும் நாரி பாகத்து அண்ணன் பிரம்மா சிவன் மான்முகன் முதலாய் மான்முகன்னா மானின் முகன்ற மயன் உள்ள மாணவர் தொழுது சாற்ற ஊன்முகம் கெடுவு வேலோய் உம்பர் நாயகியை சீறி தேர்முகம் மலரும் தாரன் அரி சொல சீக்கம் தீர்ந்தான். சீதா பிராட்டியை கோவிச்சு அக்னி பிரவேசம் பண்ண சொல்லி அரி சொல்ல அரினா அக்னி அரி சொல்ல சீக்கம் தணிந்தார். அக்னி பிரவேசம் பண்ண சொன்னா அக்னி பவன் சொன்னார், நீ நல்ல ஆடியா அவ அக்னி கற்புத்தி என்ன பொசுக்கிறது. அக்னி பவன் சுட்டு பொசிக்கிட்டா. அக்னி மெய்யினுக்கு உயிரை ஈந்த வேந்தர்கோன் விமானத்தீத மெய்யினுக்கு உயிரை ஈந்த வேந்தர்கோன் யாரு? தசரதன். மெய்யினுக்கு உயிரை ஈந்த சத்தியம் என்னைக்கோ கொடுத்த 2 வரம் அதை காப்பாத்திடும் பத்தில நம்ம கட்சிக்கும். அதுக்குதான் பணம் போட்டோம். மெய்யினுக்கு உயிரை ஈந்த நம்ம என்னைக்கோ கொடுத்த ப்ரூஃப் இருக்கா? நீங்க டாக்குமெண்ட் இருந்தாலே பேச போட்டு ஒன்றும் பிரச்சனை. டாக்குமெண்ட் வச்சிருக்கேன்னு பூரா சொல்றேன். அதுக்குள்ளே வச்சிருக்கேன். மிரட்டி கையெழுத்து வாங்கினாரு. ஜெட்டுக்கு தலை சுற்றி சில பொய் பேச்சதுல புரிஞ்சிருக்கு. அவ்வளவு ஐயனும் இளைய கோவும் அன்னமும் அடியில் வீழ கையினால் பொருந்த புள்ளி கண்ணீர் நீர் கலசமாட்டி செவ்வரம் அருள்க என்றால் திருவின் நாயகனும் கொண்டான். என்னை நன் கருணை தன்னால் ஈன்றெடுத்த இனிது பேணும் அன்னையும் மகனும் முன்போலாக என அருளின் மீது உனக்கு எனக்கு வரம் தரேன்னு சொன்ன ராமர் கேட்டார். நீங்கள் துறந்த தெய்வமும் மகனும் எனக்கு தாயும் தம்பி. நீங்கள் துறந்த கைகை பையன் பரதனும் எனக்கு தம்பியும் தாயுமாய் குருன்னு கேட்டார். பரதன் சொல்ற அண்ணா வரம் கேட்டார்.
எப்படி சொல்ற? மன்னவன் போய பின்றை வானரம் வாழ்வு கூற பொன்னடு நாட்டில் உள்ளார் வரம்பல வழங்கி போனார் வெள்ளமோர் 70 விலங்காரும் வீரராகி உள்ளவர் 67 கோடியும் ஒற்றை ஆழி வள்ளல் தன் மகனும் உள்ளம் மகிழ்வுற விமானம் ஈந்தான் எண்ணலில்லாத கீர்த்தி வீடனன் இலங்கை வேந்தன் ஆரியன் பின்னை நின்னை அன்பினால் நினைந்து காதல் சூரியன் மகனும் சொல்லை துணைவரும் இலங்கை வேந்தும் பேரியல் படையும் சூழ பெண்ணினுக்கு அரசியோடும் சீரிய விமானத்தை ஏறி பரத்துவன் இருக்கை சேர்ந்தான். பெண்கள்ல அரசியா இருக்கிற சீதா பிராட்டியோடு பரத்வாஜர் ஆசிரமம் வந்த அன்பினால் என்னை நின்பால் ஆழியும் காட்டியான்ற துன்பலாம் துடைத்து என்று துறந்தனன் தோன்றல் என்று முன்பினால் இயன்ற எல்லாம் ஒழிந்தனன் முதுநீர் தாவி பண்பினால் இலங்கை முற்றும் எரிக்கு உணவாக வைத்தோம். அர்த்தம் புரியல? இவ்வளவு கதையும் சொன்னாராம். அனுமார் சொன்னார்னு எழுதல. என்ன சொல்றாரு பாருங்க. முதுநீர் தாவி சமுத்திரம் கடந்து பண்பினால் இலங்கை முற்றும் எரிக்கு உணவாக வைத்தோம். லங்கைய அக்னிக்கு சாப்பாடா கொடுத்தவர் அனுமார்னே சொல்றது பார்த்தா அவர் சாகசத்தை சொல்லி ஏன் இந்த இடத்துல சொன்னோன்னா இவர் அக்னியை வச்சு கொளுத்தினதை இவர் சொல்லலையோ பரதன். அதுக்குதான் இப்ப சொல்றேன். பரதன் நீ தெரிஞ்சுக்கோ, அனுமார் சொல்லல, இது யாரு சொன்னு தெரியும். இப்படி சொல்றாரு. என்றவன் இறங்கி ஏங்கி இருகடும் அருவி சோர மண்திரல் அனுமன் செங்கை வழக்கையால் பற்றி காலின் சென்றனன் இருளினோடு செறிகுணர் கங்கை சேர்ந்தான் குன்றினை வலம் செய் தேரோன் குணக்கட தோன்று முன்னர். அவர் கையை பிடிச்சி பறந்துட்டார். சத்ருகுணாழ்வார் சூரியன் உதயமான ராவணன் வேட்டம் போய் மீண்டு ராவணனை ஜெயிச்சவன் எம்பிரான் அயோத்தி எய்தி தராதல மகளும் பூவின் தையலும் மகிழ பாருங்கள். பூமாதேவியும் பூவின் தையல் மகாலட்சுமி சூடும் அராவு பண் மௌனிக்கு ஏய்ந்த சிகாமணி உணர்வால் இந்திரன் விராவுரை எடுத்தான் என்ன வெய்யவன் உதயம் செய்தான். சூரியன் அங்கிருந்து தாசரதே ராமா ஜெய ஜெய रघुकुलभूषण राजा रामा सीता वल्लभ सुंदर रामा श्री राम जय राम राजा रामा दादरते रामा जय जय रघुकुलभूषण राजा रामा सीता वल्लभ सुंदर रामा सीता रामा सीता वल्लभ सुंदर रामा श्री राम जय राम राजा 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 रामा
ராஜா ராமா ராஜா ராமா ராஜா ராமா ராஜா ராமா जानकी कांत स्मरणे राम राम को में राजा रामन अरे हम राजा எல்லாருக்கும் பொதுவான தோற்றிலிருந்து தொண்டமாக வரும் ராமன் தான் யாருக்கு பிடிக்காது சகல ஜீவனையும் ரட்சிக்கிறது சகல ஜீவசம் எல்லாரையும் ரட்சிக்கிற கருணாவும் ராமனை நம்ம சொன்னோம் சந்தேகம் பெருக்கிறவா இப்படிதானே பெருக்கிறவா வெள்ளிக்கிழமை கொட்டாபிஷேகம் உனக்கு கல்யாணம் எடுத்து சொல்லியோ ஆத்துக்காரி குடு புடவையே கட்டிக்கணும் பெருக்கிறவா ராம ராஜா பெருக்கிறவாலேருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம ஸ்ரீதேவி சைக்கிள் மாற்றி வாசல வச்சிருக்காரு அவருக்கு நல்ல கொண்டு